மற்றொரு உடனுக்குடன் நேரலையில் சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிவேகத்தில் வந்த தனியார் பேருந்து குப்பை வண்டி மீது மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிவேகத்தில் வந்த தனியார் பேருந்து குப்பை வண்டி மீது மோதி பயங்கர விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. விபத்தில் தூக்கி வீசப்பட்ட தூய்மை பணியாளர் பலத்த காயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அதிவேகத்தில் வந்த தனியார் பேருந்து குப்பை வண்டி மீது மோதியதில் அருகில் இருந்த தூய்மை பணியாளர் படுகாயமடைந்து தற்போது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிவேகத்தில் வந்த தனியார் பேருந்து குப்பை வண்டி மீது மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் தூய்மை பணியாளர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விபத்தில் தூக்கி வீசப்பட்ட தூய்மை பணியாளர் பலத்த காயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு சேலத்திலிருந்து எமது செய்தியாளர் பார்த்தசாரதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பார்த்தசாரதி. தற்போது ஓமலூர் பகுதியில் தனியார் பேருந்து மோதி தூய்மை பணியாளர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? வழக்கு ஏதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக வினோத். சேலம் மாவட்டம் காடையம்பட்டி அருகே உள்ள பண்ணப்பட்டி ஊராட்சி காங்கையனூர் பகுதியைச் சேர்ந்த பாபு மனைவி சித்ரா 38. இவர் தனது கணவர் உயிரிழந்த நிலையில் 3 மகன்களை காப்பாற்றுவதற்காக பண்ணப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இன்று இவரும் சத்யா என்பவரும் பண்ணப்பட்டி பிரிரோடு அருகே தூய்மை பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது தின்னப்பட்டியில் இருந்து சேலம் நோக்கி வந்த ஒரு தனியார் பேருந்து அதிவேகமாக வந்ததில் இவர்கள் நிறுத்தி வைத்திருந்த குப்பை வண்டி மீது பலமாக மோதியது. இதனால் குப்பை வண்டி அருகே தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த சித்ரா மீது குப்பை வண்டி வேகமாக மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்து கீழே விழுந்தார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் படுகாயமடைந்த சித்ராவை மீட்டு ஓமலூர் அரசு மருத்துவத்துக்கு அனுப்பி வைத்து பின்பு அவருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காடையம்பட்டி அருகே குறுகிய சாலையில் அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து குப்பை வண்டி மீது மோதி தூய்மை பணியாளர் படுகாயமடைந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் தூய்மை பணியாளர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினில் விபத்தின் சிசிடிவி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தூய்மை பணியாளர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்காலிக பணியாளரான அவர் விபத்து ஏற்பட்டதால் வாழ்வாதாரத்திலிருந்து தற்பொழுது உள்ளதால் தமிழக அரசிடம் வாழ்வாதாரத்திற்காக உதவி கோரி கோரிக்கை வைத்துள்ளார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்தசாரதி.